அவர்களுக்குள்ள இருக்கக்கூடிய சண்டையில் வெளியே வர்றாங்க. அவங்களும் இருந்தாங்க. அப்பயுமே கூட மைனாரிட்டியாக ஒரு பார்ட்டியாக இருந்த ஏக்நாத் சிண்டேக்கு முதலமைச்சர் பதவி கொடுத்திருந்தாங்கன்னு பார்க்குறோம். அப்போ வரைக்குமே யாருக்குமே எவ்வளவு சீட்டு யார் முதலமைச்சர்னு சொல்ல, அடுத்த எலெக்ஷன்ல பாஜக அதிரி புதிரியா தனி பெரும்பான்மை அளவுக்கு வந்து வென்று நிற்கும் போது அப்பயுமே கூட 2 பேருமே துணை முதலமைச்சர் வச்சிருக்காங்கன்னு பார்க்கணும். அப்போ வந்து எங்க வந்து இவங்க வந்து கூட்டணி கட்சியை விழுங்குறாங்கன்னு பார்க்கணும். இன்னைக்கு நம்ம பார்த்திருப்போம், தமிழ்நாட்டில் எல்லாருமே பிரபலமா சொல்றது இவங்க தான் செங்கோட்டையனை தூண்டி விடுறாங்க, இவங்க தான் ஓபிஎஸ் தூண்டி விட்டாங்க, தமிழ்நாட்டில் சொல்லிட்டு அதிமுக எதிராக கொம்பு செய்வாங்கன்னு. சசிகலா அவர்கள் தனி கட்சி ஆரம்பிச்சிட்டாங்க. ஓபிஎஸ் அவர் டிஎம்கே போயிட்டாரு, செங்கோட்டையன் அவர்கள் டிவிக்கே போயிட்டாரு. அப்ப பிஜேபி பின்னாடி இருந்தவங்க அங்க போயிருப்பாங்களா? எதர் பிஜேபியில் சேர்ந்திருக்கணும், இல்லாட்டி டிடிவி கூட சேர்ந்திருக்கணும். இல்ல 4 பேர் 4 முடிவு எடுத்திருக்காங்க. ஒருத்தர் டிவிக்கேல போய் சேர்ந்திருக்கிறார், ஒருத்தர் டிஎம்கேல போய் சேர்ந்திருக்கிறாரு, ஒருத்தர் ஏடிஎம்கே கூட்டணியில சேர்ந்துட்டாரு, ஒருத்தர் வந்து தனி கட்சி ஆரம்பிச்சார். அப்ப வந்து இதுல யாருடைய பங்கு இருக்கு? நேத்து கூட பிஜேபியில டெல்லியில் இருக்கக்கூடிய ஒரு மூத்த தலைவர் வந்து பேசும்போது, என்னங்க ஓபிஎஸ் இப்படி செஞ்சுட்டாரு, அவர் நம்ம எவ்வளவு எதிர்பார்த்தோங்க, எப்படி பண்ணாங்க. அவங்க வந்து தே ஃபீல் வெரி பேட் அபவுட் ஓபிஎஸ். அவங்க வந்து கவலையோட நெகட்டிவான சென்ஸ்ல இல்ல. உங்களுக்கு தெரியும், திரு டிடி தினகரன் ஓபனாவே வெளிப்படையா சொன்னாரு, திரு அமித்ஷா அவர்களை வந்து டிடி தினகரன் சந்திக்கும் போது செங்கோட்டையன் ஏன் டிவிக்கு போயிட்டாரு, இப்ப கூட கூப்பிடுங்க, நம்ம ஏதாவது செய்ய முடியுமான்னு பார்ப்போம் சொல்லிட்டு அங்க கட்சி தாவி போனவரங்க கூப்பிட முடியுமா. அப்ப இவர்கள் ஏடிஎம்கே ஒற்றுமையை விரும்பி இருக்கிறாங்களா, வேற்றுமையை விரும்பி இருக்கிறாங்களா, எளிமையா தெரியும். அப்ப இன்சைடர்ஸ் எல்லாருக்குமே தெரியும் அவர்கள் என்ன விரும்புறார்கள் அப்படின்ட்டு. அப்ப த்ரூ அவுட் இந்தியா பாஜக வந்து கூட்டணி கட்சியுடைய நலனுக்காக செகண்ட் ஃபீல்ட் வாட்சிட்டு இருக்குது. இன்னைக்கும் கூட நீங்க பீகார் உதாரணத்தை எடுத்துங்க, 2 பேரும் ஈக்குவலான தொகுதியில போட்டிட்டு கூடுதலான தொகுதியில் ஜெயிச்சது பிஜேபி, கம்மியான தொகுதியில போட்டிட்டது வந்து ஐக்கிய ஜனதா தளம், நிதிஷ்குமாரோட கட்சி. அப்பயும் அவர் தான் வச்சிருந்தாங்க. இந்த முறை பிஜேபி இல்லைன்னா ஐக்கிய ஜனதா தளம் நிதிஷ்குமார முதலமைச்சர் ஆயிருக்கவே முடியாது.